அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்ங்க. ஜெகாமில் கொங்கு ஃபார்ம்ஸ். ஜெகாமில் கொங்கு ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கொடுங்கியம் வல்லக்குண்டாபுரம். வல்லக்குண்டாபுரத்துக்கு தெற்கே பாலாதுரைங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க. இப்போ நம்ம மாடுகள் கன்று போட்டுச்சிங்கன்னா நஞ்சு ஓடாமல் இருப்பதற்கு நஞ்சு ஓடாமல் இருக்குது இல்லைங்க, நஞ்சு ஓடுறதுக்கு ஒரு லிக்விட் இருக்குதுங்க. அந்த லிக்விடோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்க்குற லிக்விடு தானுங்க. மாடு கன்று போட்டு நஞ்சு ஓடாமல் இருந்துச்சுன்னா ஊற்றி விட்டோம்னா சீக்கிரம் நஞ்சு ஓட்டுருங்க. இன்வாலான்னு லிக்விடுங்க. இது 1/2 லிட்டருங்க. இதனுடைய விலை பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு 170 ரூபாய்ங்க. இது ரேட் கம்மியாக இருந்துங்க, இப்போ அதிகமாகிருச்சுங்க. இன்வாலான்னு லிக்விடுங்க. மாடு கன்று போட்டுச்சிங்கன்னா என்னை பொறுத்தளவு கன்று போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் நம்ம இந்த லிக்விடை ஊற்றி விட்டுட்டோமுங்கன்னா மாடுகள் சீக்கிரம் நஞ்சு போட்டுருமுங்க. அதாவது வந்துங்க, மாடு கன்று போட்டு ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே நஞ்சு போட்டு ஆகணுங்க. அதுக்கு மீறி போடாமல் இருந்ததுனால் நம்ம டாக்டரை கூப்பிட்டு எடுத்துறது நல்லதுங்க. எடுக்காமல் விட்டோம்னா உள்ளுக்குள்ளே நஞ்சு உப்பி மாட்டுகளுக்கு தொந்தரவு ஏற்படுத்திடுங்க. அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு கையூட்டு எடுத்துக்கலாம். கையூட்டை எடுத்தாலும் மிச்சம் மீதி கொஞ்சம் நஞ்சம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்வாலான் லிக்விடு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து அப்படியே ஊற்றி விட்டுறலாங்க. ஒவ்வொருத்தரும் என்னமாங்க, பாதியாக ஊற்றலாம், இன்னைக்கு பாதி நாளைக்கு பாதி ஊற்றி விடலாம்பாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து 1/2 லிட்டருங்க ஒரு நாளைக்கு ஊற்றி விட்டுறணும். காலையில் நேரம் வெறும் வயிற்றில் ஊற்றுறது சிறந்ததுங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, நான் அப்போ ஊற்றுவேன் பிறகு ஊற்றுவேன் அப்படின்னுங்க. இப்படி கையூட்டு எடுத்ததுக்கப்புறம் காலையில் நேரம் ஊற்றி விட்டால் பெஸ்ட்டாக இருக்குங்க. என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் கணக்குங்க. அளவை ஊற்றலாம், கொஞ்சம் நஞ்சு ஊற்றலாம்ங்கிறதெல்லாம் கணக்கு இல்லைங்க. ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே ஊற்றி விட்டுறலாமுங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு பயனுள்ள தகவலில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.